அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து புதுசா குரூப் 2க்கான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்வியூ போஸ்ட் அட்டெண்ட் பண்ணவங்களோட ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தீங்கன்னா, நான் உங்களோட வாங்குன ரேங்க், அடுத்தது டோட்டல் மார்க்ஸ், ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் என்ன கம்யூனிட்டில வரீங்க அப்படிங்கிறது, என்ன ஜெண்டர், அடுத்தது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது பிஎஸ்டிஎம் அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, நம்ம ரேங்க் லிஸ்ட்ட எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 13 இடத்துல ஃபீமேல் தான் இருக்காங்க. ஸோ, எல்லாருக்கும் ஒரு கங்கிராச்சுலேஷன்ஸ். ஸோ, நம்ம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண 300 சம்திங் மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு சரிங்களா? 324 மெம்பர்ஸ். அதுல யாரெல்லாம் என்னென்ன கம்யூனிட்டில வரீங்க, என்ன ஜெண்டர், அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது பிஎஸ்டிஎம் அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ, அது எல்லாமே குடுத்துருக்காங்க. சைட்ல ரிமார்க்ஸ் அப்படிங்கிறது ஹேஷ்டேக், ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கீழ வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ, இதுதான் இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் இந்த ரேங்க் லிஸ்ட் டிக்ளரேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அரவுண்ட் 324 மெம்பர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 217.25 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குன அவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, உங்களோட பணி சிறக்கிறதுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட வாழ்த்துக்கள். ஸோ, அடுத்தது என்னன்னா, நமக்கு இங்க கவுன்சிலிங்கோட அந்த மெமோ அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ, அத நம்ப டவுன்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, உங்க பேரு, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அடுத்தது என்னைக்கு அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடக்கப் போகுது அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, பேரு, ரெஜிஸ்டர் நம்பர், நீங்க வாங்கியிருக்க ரேங்க், அதோட சேர்த்து என்னைக்கு அந்த கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ, 21 அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 21 பிப்ரவரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ, அதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க இன்டர்வியூ போனப்போ டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கொண்டு வராம இருந்திருந்தீங்க அப்படின்னா, இப்போ அத கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், அதோட ஜெராக்ஸ் அது எல்லாமே நம்ம கவுன்சிலிங் அப்ப கொண்டு போகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரல் டெஸ்ட் அப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, கவுன்சிலிங் அப்பயும் உங்க சர்டிபிகேட்ஸ எதுக்கும் கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கவுன்சிலிங்க்கு வந்தாலே நாங்க உங்களுக்கு போஸ்டிங் தருவோம் அப்படிங்கிறது எந்த அஷ்யூரன்ஸும் இல்ல. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட அந்த கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த போஸ்டிங் அப்படிங்கிறது பார்ப்போம் இல்லையா? ஸோ நம்மளோட அந்த கமிஷனோட வெப்சைட்ட ரெஃபர் பண்ண சொல்றாங்க. ஸோ உங்க கம்யூனிட்டில உங்களுக்கு இந்த போஸ்ட் வருமா? வராதா? அந்த மாரியான அந்த போஸ்ட் வைஸ் வேக்கன்ஸீஸ், கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க அந்த கமிஷனோட வெப்சைட்ல தான் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்க கேட்டகரில நீங்க எதிர்பார்க்கிற போஸ்டிங்க்கு வேக்கன்ஸி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத நீங்க கமிஷன் வெப்சைட்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த மெமோல சொன்ன இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களா இருக்கு. ஸோ உங்க ரேங்க், உங்க பேரு, உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க ரேங்க்கு, அடுத்தது அந்த கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸும் கையில வச்சுக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க நீங்க எதிர்பார்க்கிற போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா, ஸோ அந்த கம்யூனிட்டி வைஸ் விஷயங்கள் இருக்கு இல்லையா? உங்க கம்யூனிட்டில இவ்வளோ வேக்கன்சி இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு, நீங்க இந்த கமிஷனோட வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த மெமோல சொன்ன இம்பார்ட்டன்ட்டான விஷயங்களா இருக்கு. ஸோ கவுன்சிலிங் எல்லாரும் பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற போஸ்டிங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்க விஷ் பண்றோம். ஸோ நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.